பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக இரத்த சிந்தி மரித்தார். நேற்றைய தினம் அதுக்கான ஒரு நாள். நாளை தினம் இயேசு உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு அவர் நமக்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நாள். அந்த சூழ்நிலை இயேசு ஏன் இவ்வளோ பாடுபடணும் அப்படின்னா நமக்காக என்பதை அறிந்து கொண்டோம். இப்போ இன்னைக்கு ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2:12 இயேசுவோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கிறிஸ்தவனாய் இருப்பதனால நிறைய பாடு, உபத்திரவம் எங்க மத்தியில் உலக அளவில் இந்த பாடுகள் காணப்படுகிறது. கிறிஸ்தவங்களுக்கு நிறைய உபத்திரம். நைஜீரியாவில் தினந்தோறும் சுட்டு கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்தவர்களை. அவங்களோட தீவிரவாத அமைப்பு கிறிஸ்தவர்களை ஆலயங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது. சீனாவில் நிறைய கிறிஸ்தவ ஊழியர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்படுறாங்க. வடகொரியாவில் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, ஜெயிலில் இன்னும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் பல தேசங்களில், இந்தியாவில் சில பகுதிகளில் கிறிஸ்தவங்க தாக்கப்படுறாங்க, முடக்கப்படுறாங்க. மணிப்பூரில் நடந்த கொடூரமான நீதியான காரியங்கள் நமக்கு தெரியும். அப்போ ஏன் இந்த மாதிரி பாடுகள்? ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, இந்த பாடுகளை நீங்கள் சகித்து கொள்ளுங்க. சிலுவையில் நான் பாடுகளை சகித்தேன். எனக்கு ஒருவருமாய் பொய்யான குற்றச்சாட்டு சொன்னாங்க. அநியாயமான குற்றச்சாட்டுகளை சொல்லி குற்றமில்லாதவர் என்று தெரிந்தும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்க, அடித்தாங்க, வேதனைப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அதெல்லாம் பொறுமையாக சகித்தேன். என் கூட சேர்ந்து நீங்கள் பாடுகளை சகித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசுவோடு கூட பாடுகளை நம்ம சகித்து கொண்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான், இந்த உலகத்தின் பாடுகள். இயேசு திரும்ப வரும் பொழுது இந்த முழு உலகத்தை அவர் தான் ஆளுகை செய்ய போகிறார். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. இந்த பாடுகள் கூட இயேசு சொல்லியிருக்கிறார். மத்திய 24 அதிகாரத்தில் கடைசி காலத்தில் நீங்கள் உபத்திரப்படுத்தப்படுவீங்க, உங்களை கொண்டு போய் காவலில் வைப்பாங்க, காவல் நிலையத்தில் வைப்பாங்க, ஜெயிலில் போடுவாங்க. எல்லாம் பைபிள் இயேசு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு நடக்கிற அந்த அநீதியான காரியம், அந்த வேதனைகள் எல்லாமே பைபிள் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். அதனால் இயேசு சொல்லிட்டு அந்த பாடெல்லாம் உண்டு, உலகம் அப்படிப்பட்டதுதான், அதனால் இந்த பாடுகள் வேதனை உண்டு. அந்த பாடுகளை அவரோடு கூட சகித்து கொள்ளணுமா? அவரோடு கூட பாடுகளை சகித்தால் பாடுகளை கண்டு பயப்படக்கூடாது, பாடுகளை கண்டு பின்வாங்கக்கூடாது, பாடுகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. சகித்து கொள்ளணும். அந்த பாடுகளுக்காக ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை என்னை நிந்திக்கிறாங்க, உமக்கு ஸ்தோத்திரம். என் மேல பொய்யான காரியத்தை சொல்றாங்க, ஸ்தோத்திரம். என்னை பயமுறுத்துறாங்க, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால கொடுமைப்படுத்துறாங்க, ஸ்தோத்திரம். பாடுகளை சகித்து கொள்ளுவது, பொறுமையாக சகித்து கொண்டா ஒரு நாள் வரும். இயேசு இந்த உலகத்தில் ராஜாவாய் வரப்போகிறார். முழு உலகத்தை ஒரு ஆளுகை செய்ய போகிறார். அப்போ அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். அதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். நீங்கள் அவரோடு கூட ஆளுகை செய்யணுமானா பாடுகளை சகிக்கணும். பாடு எனக்கு வேண்டாம், உபத்திரம் வேண்டாம், இந்த மாதிரிலாம் எதுக்கு? என்னை பற்றி ஒருத்தர் தீமெல்லாம் பேசக்கூடாது, எனக்கு இந்த உபத்திரவில் வேண்டான்னா, இந்த ஆளுகை வேண்டாம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டான்னு சொல்கிற மாதிரி. அதனால் ஒன்று சொந்து போகாதங்க. நமக்கு பாடு உண்டு தான். பாடுகள் மத்தியில் தான் அவரை பின்பற்றணும். சிலுவை சுமந்து கொண்டு தான் அவரை பின்பற்றணும். அவரே சொல்லிட்டாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்து கொண்டு வா. சிலுவை என்பது பாடுகள் தானே. நிந்தை, அவமானம், பொய்யான குற்றச்சாட்டுகள், பரிகாசங்கள், அந்த சிலுவை சுமந்து கொண்டு தான் அவரை பின்பற்றணும். ஆனால் ஒரு நாள் வரும், நீங்கள் கம்பீரமாய் அவரோடு கூட ஆளுகை செய்வீங்க. அந்த நாள் உங்களை பரிகாசம் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க, கேவலமாக பேசினவங்கெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து போவாங்க. அதனால கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை கர்த்தர் சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்ற வார்த்தையின்படி கொஞ்ச காலம்தான் பாடுகள். பொறுமையோடு சகித்து கொள்ளுங்க. இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. அவருக்காக இந்த பாடுகளை சகித்து கொள்றேன் அப்படின்னு ஆண்டவரை துதிங்க. அதனால உங்களுக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இருக்கிறார். இப்போ சொல்றீங்களா, ஆண்டவரே
பாடுகளுக்காக ஸ்தோத்திரப்பா. நிந்தை, அவமானம், உபத்திரவங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற எல்லா உபத்திரவங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நான் ஆளுகை செய்வேன் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.